ஒருத்தன் ஊருக்கு போயிருக்கான், புது ஊரு. போயிட்டு இருக்கிற போது ஒரு வழியில ஒருத்தன் வந்துட்டு இருந்தான். இந்த வழியில வந்துட்டு இருக்கிறவன்ட்ட கேட்கறான், விப்ரா அஸ்மின் நகரே மகான் கதைய கஹா அப்படின்னு கேட்கறான். ஊர்ல பெரியவர் யாரு இருக்கார், யாராவது இருந்து அவர்கிட்ட போய் அவரை சந்திச்சு அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும். என்ன பண்ண, முன்னாடி இந்த தாழ மரங்கள் இருக்கு, இவன் அதை காமிச்சான். பெரியவர்னா இந்த தாழை மரங்கள் பாக்குறேளே, இந்த மரங்கள் தான் எங்க ஊர்ல பெரியவர்னா அப்படின்னு சொன்னான். என்ன பெரியவா யாரும் இல்லையா? யாரும் இல்லை. சரி, ஓ தாத்தா, இந்த ஊர்ல நன்றாக தானம் பண்றவா யாராவது இருக்காரா கேட்டான். அவன் சொன்னான், கிடையாது, கொடுத்தது வாபஸ் கொண்டு வந்தா போறோம், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னான். ஓ வித்வான், இந்த ஊர்ல நல்ல பண்டிதாள் யாராவது இருக்காரா அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், எங்க ஊர்ல எல்லாரும் பண்டிதாள் தான் அப்படின்னு சொன்னான். அது கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியம். சரி இருக்கட்டும், பெரியவா யாரும் இல்லை, தானம் பண்றவா யாரும் இல்லை, ஆனா பண்டிதாள் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது கேட்டு அவர்கிட்ட ஏதாவது கத்துண்டு நான் கொஞ்சம் ஞானம் அத்தையாவது அடைஞ்சு நான் போலாம் அப்படின்னு கேட்டான். பண்டிதாள் தான் அப்படின்னு நீ சொல்ற, எந்த விஷயத்துல கேட்டார். பிரவித்த வஞ்சன விதோ சர்வேபி வித்வஜனாக, இன்னொருத்தனை ஏமாத்துறதுல எல்லாரும் பண்டிதாள் தான் எங்க ஊர்ல அப்படின்னு சொன்னான். இது கேட்டதுக்கு அப்புறம், கஸ்மாத் ஜீவசி, இப்பேற்பட்ட இந்த ஊர்ல இந்த மாதிரி ஜனங்கள்ல எப்படி உயிரோட இருக்கே, இன்னும் எப்படி நீ வாழ்ற அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், இந்த விஷம் இருக்கே, விஷத்தை சாப்பிட்டா அதுல இருந்து நம்ம உயிரே போயிடும். அந்த விஷத்துக்குள்ளேயே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில புழுகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு அந்த விஷத்தால் ஒன்றும் தொந்தரவாகாது, நானும் அதே மாதிரி அப்படின்னு சொன்னான். அவர்கள் எந்த ஊரை பார்த்து இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காரோ தெரியாது, ஆனா ஏதோ ஒரு ஊர் இருந்திருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை யாரோ எழுதியிருப்பார்.